ஹலோ கைஸ், நான் தான் அவங்க டிஜி தமிழ் கேமர். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நாக் அவுட்டுன்னு ரோலெக்ஸில் புதுசாக ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்க கேம் தான். புதுசானா ரொம்ப நேரம், ரொம்ப நாள் ஆகுது. நான் இப்போ தான் பார்த்தேன். மன்னிச்சிங்க. ஸோ ரொம்ப நாளாக வீடியோ போடுறதுக்கு மன்னிச்சிங்க. நான் எக்ஸாமு அதை முடிஞ்சு ஸ்கூலுக்கு போகிறது அது இதுன்னு என்ன தான் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ பார்க்குறேன். மறக்காமல் லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கைஸ். இன்றைக்கி வாய் ரொம்ப குளருது புது வீடியோன்றதுனால. ஐயோ நீ ரொம்ப குளருது கைஸ், புது வீடியோன்ற பாருங்க. இது ஃப்ரீ கிளைம். இன்றைக்கி ரொம்ப வாய் குளருது கைஸ், ரொம்ப நேரம் கழிச்சு வீடியோ போடுறதுனால. ஸோ இந்த கேம் இப்போ நான் நிறைய வாட்டி ஆடிருக்கேன் இந்த கேமை. இந்த கேம் முட்டை புதுசே நான் போய் ஆடினேன். இப்போது என்ன எதாவது மாறி இருக்கா எதாவது பார்ப்பேன் கைஸ். அப்புறம் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கைஸ். நம்ம அப்புறம் 52 சப்ஸ்கிரைபர் அடிச்சிட்டோம். ஸோ ரொம்ப தேங்க்யூ கைஸ். எல்லாம் உங்கள் சப்போர்ட்னால தான் இன்னும் நம்ம நிறைய சப்ஸ்கிரைபர் அடிக்கணும். ஸோ ஓகே கைஸ், இன்னும் ஒரு மேட்ச் அரை மணி நேரமாக போயினுக்குது. மொத்தம் பெருசாக மாடு மாதிரிக்கு தான் ஆங்கிரி பேர்டில் வர மாதிரிக்கிறான் கைஸ். அவன் என்ன சிரிக்கிறாங்க மட்டும் போடுறான். ஐயோ பாவம் கைஸ், சத்தான்டா. ஏய் கைஸ், ஜகர்நட் கைஸ். இது புது மேட்ச் கைஸ். இது புதுசாக ஏதோ ரவுண்டு மாதிரி இருக்குது. அதில் ஒருத்தன் ஜகர்நட் வரப்போம் போல், மீதி எல்லாம் வந்து பெண்மீனாக இருப்பாங்க போல். இந்த கேமோட கான்செப்ட் என்னென்னா, ஒரு சின்ன சர்க்கிள் ஒரு ஸ்கொயருக்குள்ளே இறக்கி விட்டு நம்ம எல்லோரையும் அடிச்சுக்கணும். எல்லோரும் அடிச்சு எல்லோரும் கீழே தள்ளி விடணும். தண்ணிக்குள்ள வந்து அவுட்டு. ஸோ யார் கட்சி வரைக்கும் நிற்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். ஸோ அதுதான் இந்த கேமோட கான்செப்ட்டு. ஸோ ஓசியில் எதை கொடுத்துக்கிறாங்க, கிளைம் பண்ணிப்போம். 700 ஐஸ் கட்டிகள். இந்த ஐஸ் கட்டிகள் எதுக்கு என்று நம்ம பார்த்தோம் என்றால் தெரியல. என்னது இது? டெய்லி ஃப்ரீ ஐஸ். தேங்க்ஸ்ப்பா. ஸோ இப்போ இதை வச்சு என்ன பண்ணோன்னா தெரிலங்க என்ன பண்ணோன்ட்டு. ஸோ இது என்ன பண்ணணுன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இது தண்டமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எஃப்எக்ஸ் காரமாக என்னன்னே தெரில, என்னென்னவோ இருக்குது. ஹாட் பொட்டேட்டோ எஃப்எஃப்ஏ இது புதுசாகுது, எடுப்போம். என்னது கிளாசிக் ஹாட் பொட்டேட்டோ. என்னது இது? இவன் யாரா? இவன் கொதிக்கிறான். என்ன பண்ணோம்? ஓ ஏன் பண்ணிக்கணும்பா? ஐயோ வேணாம், 4 கொடுப்போம். லாக்கே பண்ணடா கைஸ். அவன் பாருங்க கைஸ், கலர் ஆடப்பா. அவனே போய் சேர்த்துட்டான் கைஸ். இப்போ யார்கிட்ட போட்டுட்டு வரும்? ஐயோ எப்படியும் இங்கே வருவான். நம்ம இங்கே பார்த்து பவரை கொஞ்சம் அதிகம் வைப்போம் கைஸ். நான் நினச்சது கரெக்டு கைஸ். அவங்ககிட்ட கொடுத்துட்டேன் கைஸ். நல்ல பிளானிங் இது. வெடிச்சு சதுட்டோம் கைஸ். நல்ல என்னடா என்கிட்ட கொடுத்துனுங்க. அவன் எனக்கு தெரிஞ்சு இப்படி வருவான். ஸோ ஒரு 2 பவர் ஏற்றுவோம். அவன் அப்படி போயிட்டானா என்ன பண்ணுறது? கைஸ் நினச்ச மாதிரி அப்படி போயிட்டான் கைஸ். செத்தண்டா. ஃபஸ்ட் ரவுண்ட் நம்மளை மொக்க பண்ணி விட்டாங்க கைஸ். ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ். இது ஸ்கின் ஷாப் எனக்கு தெரிஞ்சு இது தான் நினைக்கிறேன். எஸ் கைஸ், நான் நினச்சிருந்தேன் அதே தான். நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது ஐஸு? 700 இருக்குது. ஸோ 700னா 600. இன்னும் கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டு ஐஎஸ் சேர்த்து 2000. ஸோ கைஸ் நம்ம இதை பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ கேம் ஸ்டார்டிங் முடிஞ்சிச்சு. அதுக்குள்ளே யாரா வின்னரு தெரில. சரி ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் ரவுண்டுக்குள்ளே போவோம். நெக்ஸ்ட் என்னது? என்னடா என்கிட்ட எதுவுமே கேட்கல. ஹலோ ஆல் கைஸ், புதுசாக என்னென்னு இருக்குது கைஸ். என்னன்னே தெரில. என்னது இது? சுற்றி சின்ன தண்ணியாக இருக்குது. ஒரு பிச்சு தள்ளி விட்ருவோம். அட்டோட்டு கைஸ், ஃபுல் பவரில் வந்துக்கிறான். ஐயோ என்னடா தப்பிச்சேன். பரவாயில்லையே, 5 பவரில் இங்கே வருவோம். கண்டிப்பாக எப்படி வருவான். பிடிச்சி தள்ளி விட்லாம். ஃபுல் பவர் 9 வைக்கலாம் கைஸ். நினச்சது கரெக்ட். அவனுக்கு ஏதோ கலராக எரியுது கைஸ். டே தம்பி ஜோஸ்ட்டு மிஸ் கைஸ். இவனை காப்பாற்ற போய் நம்ம செத்துருவோம். நம்ம ஒரு ஃபுல் ஃபார்வர்டு இப்படி போடலாம். எனக்கே இவங்க காட்டுறது தெரியுது. இவங்க டீம்மேட் கைஸ். நம்ம இவனை தள்ளுறோம் கைஸ். லைட்டாக கோல்டு இருக்கு. ஒருத்தர் செத்துட்டான். ப்ரோ நம்ம டீமாலும் செத்துருப்பான். ஜஸ்ட் மிஸ். கைஸ் அவனை நம்ம தள்ளி விட்லாம். இப்படி வருவான்னு நினைக்கிறேன். அவன் கண்டிப்பாக இப்படி தான் வருவான். ஸோ ஃபுல் பவரோட போய் நம்ம வச்சோன்னா அவன் கீழே வந்துடுவான்னு நினைக்கிறேன். இவன் எனக்கு ஏமாச்சிக்கிறான் கைஸ். இவன் நல்ல வேலை தப்பிச்சோம் கைஸ். என்ன ஏமாச்சு ஒருத்தர் சேர்த்துறாங்க கைஸ். பையன் இப்போ இவன் இப்படி வருவான். நம்ம நேரம் இவனை அடிச்சிருவோம். ஆனால் லைட்டாக சைடு போட்டோன்னா என்ன பண்ணுறது? ஓகே ஃபுல் ஸ்பீட்ரா. தைரியமே அடிப்போம் கைஸ். கைஸ் நம்மளை பார்த்து விட்டுக்கிறான். ஸோ 2 பேரில் யாருமே இல்லை. நம்ம டீம்மேட்லேயே 3 பேர், அவன் 2 பேர் கைஸ். ஜெயிச்சிடலாம். அவன் இப்படி வருவான். ஃபுல் பவரில் இப்படி குத்துனா நம்ம கீழே வந்துடும். ஒரு 8 பவர் கொடுப்போம். நான் நினச்சது கரெக்டாக இருந்தால் அவன் செத்துருவான். இல்லைன்னா நான் சாவ மாட்டேன்.
கைஸ் அவன் எப்படியோ என்னை பார்த்து தான் வருவான். அதனால் நான் இங்கே பார்த்து போனேன்னா நான் கீழே வந்துடுவேன். ஸோ ஒரு 10 பவரோட போடுவோம். கைஸ் நினச்சது மறுபடியும் கரெக்டு கைஸ். இந்த சைடு தான் வந்துடுறான். என்ன அடிக்க போய் ஒருத்தர் செத்துட்டான். ஆனால் ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டு என்னையே சாவடிச்சிட்டான். பைத்தியக்கார பையன். எப்படி ஸ்பெக்டேட் பண்ணுறது? அந்த இருக்குது பிளேயர் எப்போ ரெஸ்பெக்டேட் பண்ணுறது? பைத்தியக்கார பசங்களா 3D கேம் ஆடுற மாதிரி காட்டினுக்கிறேன். இவன் முட்ரா ப்ரோ, வாட் ப்ரோ யூ டூயிங்? என்னது டிஸ்கோ பால்? இது எதுக்குடா? ஓ ஓ ஓ ஓ சூப்பரு. 100 இருந்தால் நான் கிளைம். ஓகே கைஸ், இந்த மாதிரி ஏதாவது எந்த கேம்குள்ளே வந்தாலும் நான் எப்போ பார்த்தாலும் நோண்டினே இருப்பேன் கைஸ். எதையாவது அது எனக்கு பழக்கமாகவே ஆயிடுச்சு. முடிச்சாடா டே எக்ஸிட் ஆடுறான். நான் வேறு இதுவும் பார்த்துனுக்கிறேன் கைஸ். இந்த மேட்ச் எப்படியாவது ஜெயிச்சாகணும். பபுள் கம் பூயா பூயா. என்ன பபுள் கம் இடிச்சான்னாவும் எதுக்கும் நம்ம இடிக்காமலே ஆடுவோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் எல்லோரும். ஓ பபுள் கம் தள்ளுது கைஸ் நம்மளை. ஒருத்தன் கேலி. நம்ம எதுக்கும் ஸ்லோவாகவே இருப்போம் கைஸ். இந்த பபுள் கம் இருக்க ஏரியாவை பார்த்து இருப்போம். ஏன்னா அச்சா கூட நம்மளை தள்ளி விட்டுறோம். ரிட்டர்ன் ஃப்ரீ. ஓ கிளைம் பண்ணேண்ணா, சரிப்பா. இன்னொருத்தன் காலி. 2 பேர் காலி. ஓ 3 பேர் காலி கைஸ். இந்த WWன்னு இருக்கான்ல அவன் தான் கைஸ் எல்லாரும் தள்ளி விட்டுனுக்கிறான். நம்ம ஸ்லோவாகவே இருப்போம் கைஸ். நம்ம இந்த ரவுண்டு ஜெயிச்சா வரும். 2 பேர் கைஸ் மேலே. பபுள் கம் காப்பாற்றிச்சு கைஸ். பபுள் கம் இருக்க பயமே. இந்த வாட்டி கொஞ்சம் ஸ்பீடு போடுவோமா? வேணாம் 2 பவர்லேயே போவோம். நம்ம எதுக்கு வம்பு? எனி கொஸ்ட் ப்ளே 10 minutes. ஓகே இவனுக்கு 2 பேர் ஆச்சுன்னு செத்துருவானுங்க போலையே. ஒருத்தன் டெட்டா ஜஸ்ட் மிஸ்ஸா. எப்படி அவன் பின்னாடி வந்தான்? ஓ சர்க்கிள் சுருங்கிச்சு கைஸ். இப்போ நம்ம பவர் குறைக்கிறது நம்மளுக்கு நல்லது. அடா பாவி கைஸ் தப்பிச்சிட்டோம். நான் ஒருத்தனை சாவச்சிட்டேன். ஏடி நம்ம பேர் வந்துச்சு கைஸ். ஃபஸ்ட்டு நாக் அவுட்டுன்ட்டு நான் தள்ளி போகிறேன்ப்பா. எப்போ வம்பே வேணாம்ப்பா. அவார்டு குத்துறானுங்க. ஒருத்தன் சாவச்சலே அவார்டா? அடா பாவி அவ்வளோதான். ஒருத்தன் நாக் அவுட். சொன்னால கைஸ் இந்த WW தான் இப்போ அவங்க எல்லாரும் தாக்கினுக்கிறான். கைஸ் ஜெயிச்சோம். நம்ம ஃபஸ்ட்டு வின். ஆரஞ்சு பிடிக்காது போங்க. 760 கிடச்சிருக்கு கைஸ். நம்ம ஸ்பின் பண்ணோமா வேணாவா? FFA. இது FFA என்னது புதுசாக இருக்கிறதே ட்ரை பண்ணுவோம் கைஸ். அப்போ தான் உங்களுக்கும் போர் அடிக்காது. ஸோ இது இன்னும் 7 நிமிஷம் இருக்குது ஃப்ரீ ஸ்பின்னுக்கு. கொஸ்ட்டுக்கும் கோஎஃப்க்கு கொடுத்துருப்பேன். ஹாட் பொட்டேட்டோ. எவன்டா சூஸ் பண்ணது? இது பைத்தியக்கார மாதிரி இது. இந்த ரவுண்டு சத்தியமாக பிடிக்கல கைஸ். இந்த ரவுண்டு நான் இந்த சைடு போகிறேன்ப்பா. உங்கள் வம்பே வேணாம் எனக்கு. இப்படி போகலாமா? ஜஸ்ட் மிஸ்ஸுக்கு ஸ்பீட் வச்சுருந்தேன்னா ஹாட் பொட்டேட்டோ செத்துட்டானா இப்படி நம்ம கையில் தான். இவன் பாரு கைஸ் பர்கர் விற்கிறான். ஒருத்தர் செத்துட்டான். 2 பேர் செத்துட்டான். கொஞ்சம் பவர் அடிச்சு எப்படி போயிடுவோம். இவன் இப்படி வந்தானா என்ன பண்ணுறது? அவ்வளோதான். அவருக்கு அதை கத்தம். ஹாட் பொட்டேட்டோ செத்துடுற தம்பி. என்கிட்ட மட்டும் வந்துடாதீங்கடா. வேணாண்டா. அப்படி என்கிட்ட வரலடா. 2 பவர் கொடுத்து இப்படி வேணாம். இப்படி போயிடலாம். அவன் இப்படி வந்தானா நம்ம நேராக போயிடலாம். பாவி எனக்கு டார்கெட் வச்சுருக்கான்ட்டு அவன். ஒருத்தன் ஜஸ்டா செத்து. கைஸ் நம்ம ஃபஸ்ட்டு வின்னு கைஸ் இது. ஆமாம் கைஸ் இப்போ தான் வருது ஃபஸ்ட்டு வின்னுன்ட்டு. ஸோ நம்மளுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். ஏதோ கொஸ்ட் முடிச்சிருக்கு. ரொம்ப நன்றி. 3 நாக் அவுட் பண்ணுறோமா கைஸ். ஃபஸ்ட்டு வின் ஸ்ட்ரீக் கைஸ். 2 டீம்ஸ். ரொம்ப பெருமையாகுது கைஸ். எவ்வளோ இது லிமிட்டட் பண்ணுறது எல்லாமே. அப்பா இந்த ரோபெக்ஸே வேணாம்ப்பா. இதுதான் இல்லை கைஸ். பபுள் கம் இந்த கிரவுண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குது கைஸ். செம்மையாகுது. நம்மளுக்கு கீழே விட மாட்டேங்குது. யார் அந்த ரக்கவுண்ட் பண்ண மாட்டேன். நம்மளை தள்ளி விட மாட்டேன்னு நம்புகிறான். 2 பேர் காலி. இல்லை 2 பேரும் சாவடிச்சிருக்கான் ஒருத்தன். ஓகே எனக்கு தெரிஞ்சு இவன் இப்படி வருவான்னு நினைக்கிறேன். என் மேலே டார்கெட் வச்சிருவானோ. இவன் பாடுற ரக்குனு. நான் சொன்னல கைஸ் இந்த ரக்குனை பார்த்தா தான் பயமாகுதுன்ட்டு. காலி. இப்போ நம்ம நிம்மதியாக ஆகலாம். எல்லா கேரக்டரும் மாஸ் ஆகுது கேஸ். நம்ம கேரக்டர் தான் பேர் வெத்தாகுது. கேரக்டர் மாற்றணும் கேஸ். நம்ம ரவுண்டாக 1000 சேர்த்து வச்சுட்டு நம்ம ஜெயிச்சிடலாம். புதுசாக வாங்கிடலாம். இன்னொரு கொஸ்ட்டு கிளைமு 200. கைஸ் 1.4K வந்துச்சு. சூப்பர். நம்மளுக்கு 2x இது இருக்குது கைஸ் ஐஸு. ஸோ நான் என்னடா பாவம் பண்ணேன் அப்படி உங்களுக்கு? எல்லாருமே என்ன கொலை வரைக்கவே கூட தாக்குறாருங்க. போகடா கைஸ். நம்ம இப்போ போய் கேரக்டர் வாங்கலாம் கைஸ். ஏன்னா இந்த கேரக்டர் மொக்கையாகுது. எவ்வளோ என்கிட்ட 1000 இருக்கா? 1.47K என்னடா வாங்க முடியும் சொல்லுங்கடா. டாப் 4 டயர் 4. ஓகே
நான் இதே வாங்க போகிறேன் கைஸ். வாங்கிடலாம். ஐஸ்கிரீம், சாக்லேட் வாங்கிடக்கூடாது. சாக்லேட் எனக்கு பிடிக்காதுன்னா இல்லை, பிடிக்கும். ஓகே கைஸ், நம்ம சாக்லேட்டை எக்யூப் பண்ணிப்போம். எங்கடா ஆகுது? பென்குயின்ஸ் சாக்லேட். இதுக்கு முன்னாடி வச்சிருந்தது சப்பி ரிவீலிங் கேம். ஸோ இது என்னது? ஓ, இந்த அடிக்கணுமா? அதோ அடிக்கிறேன். ப்ராக்டிஸ் பண்ணுவோம் கைஸ். லான்ச்சிங் பென்குயின். அட்ரா போடா தம்பி, போனண்டா நீ. ஜகர்னட். வெளில வாடா. எப்படா இது விட்டு வெளில வருது? ப்ராக்டிஸ் கைஸ். ஏதோ காட்டினாங்க, நான் டக்குன்னு பார்க்கல. ஜகர்னட் யாரு? நம்மளா இருக்கணும்னு வேணுங்க கைஸ். உங்களுக்கு காட்டலாம் கைஸ், சூப்பராக இருக்கும் கைஸ். நான் தான் கைஸ் ஜகர்னட்டு. கைஸ் ஜகர்னட்னா இதான் கைஸ். எல்லாம் சேர்ந்து நம்மள அடிப்பானுங்க. ஸோ நம்ம இவனுக்கிட்டேருந்து தப்பிக்கணும். ஃபுல் பவர். இதை சொல்ல இவங்க பாருங்க கைஸ். நம்மளால யாராலே அழிக்க முடியாது. என்ன யாராலே அழிக்க முடியாது. இந்த சாக்லேட் கோனு வந்துட்டேன். 5 பவரோட இங்கே போங்க கைஸ். என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரிலடா. இங்கே எமௌண்ட்டு போடலாமல் ஒன்று தான் இருக்குது. நான் என்னடா உங்களுக்கு பாவம் செஞ்சு ஏன்டா எல்லாம் எண்ணெய் அடிக்கிறீங்க? பால் ஆக்கில 2 பேரும். யார் எத்தனை பேர் நம்ம அடிச்சுக்கிறோம்? ஓ, அதெல்லாம் காட்டாதா? கொஞ்சம் ஸ்பீடு போவோம். ஏன்னா இவன் எப்படியும் நம்மளை தான் குறி வைப்பான். நான் சொல்லலை. இந்த பேர் எல்லாருமே என்ன தான் தள்ளிட்டானுங்கடா. பாவிகளா, மலையை சாஸ்டானுங்கடா. போங்கடா. பரவாயில்ல கைஸ், மனம் தளரக்கூடாது. 148 வச்சு நம்ம ஒரு ஸ்பின்னை போடுவோம். 150யா? சரி பரவாயில்ல, ஸ்பின்னை போடுவோம். நான் நல்லதா? ப்ளூ வேலைக்காவது. இன்னொரு ஸ்பின். நாட் எனஃபா தம்பி? ரங்கா ஜோக்கா? போர்ட்டல் ஹாட் பொட்டேட்டோ. ஓ சூப்பராக கைஸ். இடமே ஒரு மாதிரியாக இருக்குது. இந்த போர்ட்டலுக்குள்ளே போனால் என்ன பார்க்கலாமா? வேணாம், நம்மளுக்கு இதுக்கு நம்ம இப்படி டீசெண்டாக போயிடும். கிட்ட வர பொட்டேட்டோ ஆகுது. பக்கத்துலேயே வச்சுனுங்க. நான் பொட்டேட்டோ தப்பிச்சுட்டோன்ட்டோ. எப்பா, கிட்ட வராதரா. வேடிச்சிட்டான்டா. சூப்பர். போர்ட்டலுக்குள்ளே போனால் என்ன ஆகும் எனக்கு தெரிஞ்சுன்னு நான் ஆர்வமாக இருக்குது. போய் பார்ப்போம்மா. என்னங்க சொல்கிறீங்க? போய் பார்ப்போமா? ஆடாப்பா, நானே வாண்டடா போய் வச்சிங்கடா. ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஸ்பீடாச்சுன்னா என்னடா வெதிச்சிங்கோ. ஸோ கைஸ், நம்ம ஒரு மேட்ச் முடிச்சுட்டு நம்ம வீடியோ முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சு. தோசம் இது அடிப்போம். அடிடா பின்னாடி தம்பி, பின்னாடிப்பா. திரும்படா. எக்ஸிட் ப்ராக்டிஸ் டவுன் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒருத்தர் இருக்கான், அவன் வச்சிருவான். கேடிஜி ஜாயின் டியூ. நோ, என்ன தலை இந்த பக்கம் வர தலை சவுண்டை குற. இந்த வரைக்கும் கேட்குது சவுண்டு. அப்படியே ஆடினு. என்னடா பணம் மரம் மாதிரி இருக்கு? கேட்டுச்சு பணம் மரம் மாதிரி இருக்கு. 100%. கைஸ், என்னதுடா இது? சத்தியமாக இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. ஏதோ விளையாடி இருக்கேன், கிடச்சிருக்கு. இங்கே இது சொல்லுவாங்களே சென்ட் பேட்ரிக்ஸ் டே, அதுக்கு விட்டுருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ பண்ண கொடுத்துட்டானுங்க ப்ரோ. 2 என்ன ஏஎஃப்கேல சுற்றிருக்கிறேன். ஏஎஃப்கே மூடாடு. ஏஎஃப்டா இங்கே நின்றுருப்ப நீ. என்னது? பர்பிள் டைல். அஜோ, ஒரு பவர் போதும் நம்மளுக்கு. யார் இதில்? யார் டீமு? அட்டா பாவி, கெட் ஆன் டு த பர்பிள் டைலாடா கைஸ். சூப்பர். நம்மளுக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியாதுன்றது இதில் நம்ம நிரூபிச்சிருக்கோம். 8ஆனுக்கும் அந்த ரவுண்ட் ஆடிருங்க கைஸ். இந்த மாதிரிலாம் வராது. 2 ஸ்பின் சூப்பர். இந்த மாதிரி எதெல்லாம் கிடைக்குது அப்பப்போ பண்ணினே இருக்கணும் கைஸ். அப்போ தான் நம்மளுக்கு நிறைய குழுன்ற கைஸ் கிடைக்கும். இன்னொரு ஸ்பின்னை போடு. மேட்ச் முடிகிற வரைக்கும் நம்ம இந்த ஸ்பின்னை போட்டு நிற்போம். 200. ஓகே, இங்கே இன்வென்ட்ரி எங்கே இருக்குன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஓ, சென்ட் பேட்ரிக்ஸ் கஷ்டம் இல்லையா? கெட்டான் எல்லோ டைல் படிக்க முட்டங்க. சரி, 400க்கு என்ன வாங்க முடியும்? நியான் எக். நியான் ரொம்ப பிடிக்கும் கேஸ். இது எல்லோ நியான் வச்சு பார்க்கலாமா? ப்ளூ ரெட்டு கச்சிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். மகிழ்ச்சியாக இருந்திருப்பேன். இருங்க சொல்லப்போ. வா, செம்மையாக இருக்கு கேஸ். லாக்கியம் அடிப்பா. ஓ, சென்டரில் நிற்கணுமா? 1 சரி. லாக்கியம்
எனக்கு தெரிஞ்ச ரவுண்டு முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ப்ரோ ரவுண்டு முடிஞ்சிச்சா? ஓகே ரவுண்டு முடிஞ்சிச்சு. புது கேம் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி ஒரு என்னடா மாயமாயிட்டேன். எஸ் ஒரு ஃப்ரீ ஸ்வின் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓ 15 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டியாடா. கைஸ் எவ்வளோ நேரம் போயிருக்கு வீடியோ? ஓ 15 நிமிஷம் போயிடுச்சா? ஸோ கைஸ் இந்த லாஸ்ட் ரவுண்டோட நம்ம இந்த வீடியோ முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா டைம் இப்போது 10 மினிட். சும்மா ஜகர்ஜன்ட்டு ஜெகர்நட்டு கேட்டுச்சு எங்கே இருக்கப்பல கேட்டுச்சு இதில் கேட்டுச்சு. நீங்கள் யாரும் கண்டுபிடிச்சிங்களா? உங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டா? எனக்கு தெரிஞ்சு இந்த பச்சை கலர் தான் கேட்டுச்சுன்னு நினைக்கிறேன். கேட்டுச்சு எப்படி கண்டுபிடிச்ச? நீ இவ்வளோ கேவலமாக அடி சாகும் போதே தெரியும் நீ தான் கேட்டுச்சுன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு இப்படி தான் வருவான்னு நினைக்கிறேன். கோவிந்தன் எப்படி வரான்? நவுறவே இல்லை. அங்கே பாருங்க தத்தி அதையோ போய் உழுது பாரியா. கைஸ் பசமாக நம்ம இவனையே லாக் அடிச்சு தள்ளிடலாமா? அவன் எப்படியும் இப்படி தான் வருவான். லைட்டாக வச்சா கூட கீழே ஊந்துருவான் தான் நினைக்கிறேன். நம்பி போடலாம். கைஸ் நினச்ச மாதிரியே தான் வந்துக்கிறான். அட்டா பாவிகளா நம்மளாம் சாக வச்சிட்டானுங்கடா. சரி கைஸ் நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் கைஸ்.